அவார்டு வாங்க போறேன்னு கொஞ்சம் ஹாப்பியா இருக்க போல இருக்கு. நீ சந்தோஷப்படும் போது எல்லாரும் உன்னை கை தட்டி பாராட்டுறத பார்க்க எனக்கு பொறுமை இல்ல மித்ரா. அதனால இந்த அவார்டு உனக்கு கிடைக்க நான் விட மாட்டேன். பாரு, உன்னோட பகையையும் வெறுப்பையும் காட்டுறதுக்கான நேரமோ சந்தர்ப்பமோ இது கிடையாது. வேற எங்கேயாவது வேற எப்போவாவது பார்த்துக்கலாம். நீ என்ன அவமானப்படுத்தியிருக்க மித்ரா. அந்த அவமானம் என் நெஞ்சுக்குள்ள ஒரு முள்ளு மாதிரி குத்திக்கிட்டே இருக்கு. உன்னை பழி வாங்கிக்கிட்டே இருக்கணும்னு என் மனசு திரும்ப திரும்ப கர்வத்தோட சொல்லிக்கிட்டு இருக்கு. உனக்கும் அதே மாதிரி பயங்கரமான அவமானம் நடக்கிற வரைக்கும் என்னோட கோபம் குறையாது, எனக்கு மன நிம்மதி கிடைக்காது. மனிஷா, உன் ட்ரெஸ் சூப்பரா இருக்கு. உன் இயர்ரிங்ஸ் அதை விட சூப்பரா இருக்கு. உன்னோட ஹேர் ஸ்டைல் அதை விட செம்மையா இருக்கு. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? மனிஷா, நான் உனக்கு காம்ப்ளிமெண்ட்ஸ் தான் கொடுக்கறேன். அந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சு புரிஞ்சிடுச்சு. பாக்கெட்ல வச்சுக்கிறேன். வா போலாம். பெரியம்மா, அண்ணாவை பயங்கரமா பாராட்டுறாங்கல்ல? ஆஃப் கோர்ஸ் பாராட்டுவாங்க. அண்ணா எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்காரு, பின்ன பாராட்ட மாட்டாங்களா? மித்ராவை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. எங்க மித்ரா எத்தனையோ அவார்ட்ஸ் வாங்கியிருந்தாலும் கூட அந்த இடத்துல போய் அவார்டு வாங்குறது தனி சந்தோஷம்தான். ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் மை சன். ஆமா அரவிந்தா, அவன் கஷ்டத்துக்கு உண்மையான பலன் கிடைச்சிருக்கு. அவனோட நேர்மைக்கு ஏத்த அவார்டு தான் இது. எனக்கும் அவனை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. One minute. சிம்பிள். இந்த மாதிரி ஆளுங்க பிசினஸ் லைஃபுக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் ஃபேமிலி லைஃப்க்கு கொடுக்க மாட்டாங்க. சொசைட்டிலேயே பெரிய ஆளுங்கன்னு பேர் வாங்க தான் ஆசைப்படுவாங்க. ஆனா ஃபேமிலி மெம்பர்ஸை மட்டும் பார்த்துக்கவே மாட்டாங்க. அதுவும் குறிப்பா வைஃபை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஃப்ரீடமும் கொடுக்க மாட்டாங்க. அவங்கள இந்த உலகத்துக்கும் காட்ட மாட்டாங்க. இப்படிப்பட்டவங்க தான் ரோல் மாடலா? சொல்லுங்க. மிஸ்டர் மித்ரானந்தன், மிஸ்டர் பிரவீன் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லவே இல்லையே. இப்ப எனக்கு திருப்தியா இருக்கு. நீ என்ன தமிழ்நாட்டுல வச்சுதானே அவமானப்படுத்தின. ஆனா உன்னை இந்த ஒட்டுமொத்த உலகமும் பார்க்கும்போது அவமானப்படுத்தியிருக்க. இது போதும் மித்ரா. இன்னைக்கு நான் நிம்மதியா படுத்து தூங்குவேன். ஏன் அமைதியா இருக்கீங்க மித்ரானந்தன்? உங்களோட வைஃப் எங்க? எங்க உங்களோட பெட்டர் ஆஃப்? அரவிந்தா, மித்ரா பொண்டாட்டிய ரொம்ப நல்லா பாத்துக்குவானா. அரவிந்தா, அது உண்மையோ பொய்யோ ஒரு பக்கம் இருந்தாலும் மித்ராவை பத்தி ரொம்ப அழகா சொன்னால. நான் நினைச்சதெல்லாம் இந்த பாகியலட்சுமிக்கு நடந்துகிட்டு இருக்கா. இவ்ளோ பெரிய ஸ்டேஜ்ல மித்ரா பக்கத்துல எனக்கு பதிலா இந்த பாகியலட்சுமி நின்னுகிட்டு இருக்கா. எனக்கு ஒவ்வொரு இடத்துலயும் இந்த பாகியலட்சுமி குறுக்க வந்துகிட்டே இருக்கா. எனக்கு வர வேண்டிய லக்கெல்லாம் இந்த பாகியலட்சுமிக்கு போயிட்டு இருக்கு. இப்போ மித்ரானந்தனுக்கு அவார்ட் கொடுக்கறதுல உங்களுக்கு எந்த ஒரு அப்செக்ஷனும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் மேடம். யாரோ ஒரு பொண்ணு இந்த ஸ்டேஜுக்கு வந்து நான் தான் மித்ரானந்தனோட வைஃப்னு சொன்னா அதை எப்படி நம்புறது?
நான் தான் மித்ரா நந்தனோட ஒய்ஃப்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. ஒன்றும் இல்லை, நான் உங்ககிட்ட சிம்பிளா சில கேள்விகள் கேட்பேன். நீங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். இந்த பாகியலட்சுமி நல்ல மாட்டினா, பெரிய சிங்கப்பெண் மாதிரி ஸ்டேஜுக்கு ஏறி போயிட்டா. இட்ஸ் a miracle, அன்பிலீவபிள். என்ன இருந்தாலும் அந்த பொண்ணு ரொம்ப ஷார்ப்பா இருக்கல்ல. பிரவீன் மிட்டல் சார், இது போதுமா இல்ல வேற ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? மேடம், முதல்ல எங்களை மன்னிச்சிருங்க. அவார்ட் கொடுக்க கூப்பிட்டுட்டு உங்களை இப்படி கேள்வி கேட்டு அவமானப்படுத்துற மாதிரி ஆயிடுச்சு. We are extremely sorry. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். நான் இன்னும் ஒரு கேள்வி கேட்கணும். மிஸ்டர் பிரவீன் மிட்டால், இது வரைக்கும் நீங்க பண்ணது போதும். உங்களுக்கு சொசைட்டில நல்ல பேர் இருக்குன்னு இந்த ஃபங்க்ஷனுக்கு உங்களை இன்வைட் பண்ணோம். ஆனா அவார்டு வாங்க வந்தவங்கள இந்த மாதிரி அவமானப்படுத்துறது நல்ல ஆள. தயவு செஞ்சு கீழே போங்க ப்ளீஸ். இந்தியால நீங்க கட்டுற கட்டடங்கள்ல குவாலிட்டி இல்லைன்னு, நீங்க ஃப்ராட் பண்ணி மக்களை ஏமாத்துறீங்கன்னு உங்களுக்கு கொடுக்க இருந்த அவார்டை கூட கொடுக்காம அவமானப்படுத்தி அனுப்பி வச்சுட்டாங்க தானே? அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாய் இருக்குங்கிறதுக்காக பாக்குறவங்க எல்லாரையும் கண்ட இடத்துல எல்லாம் வாய்க்கு வந்ததெல்லாம் கேட்காதீங்க. இந்தியால நீங்க செஞ்ச ஃப்ராடு வேலை இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சுல்ல. இப்ப சந்தோஷமா? போய் உட்காருங்க. மிஸ்டர் மித்ரானந்தன் and Mrs. Lakshmi Mitranandan, we are very sorry. நடந்த எதையும் மனசுல வச்சுக்காம ப்ளீஸ் ரிசீவ் த அவார்ட். எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்க. அவன் ஸ்டேஜ்ல அந்த மாதிரி அவார்டு வாங்கும்போது அதை பார்க்கறதுக்கு எனக்கு 2 கண்ணுமே பத்தல. அவனோட வெற்றி, அவனோட முன்னேற்றத்தை பார்க்கும்போது வானம் அளவுக்கு உயர்ந்த மாதிரி எனக்கு தோணுதுங்க. ஆமா அரவிந்தா, மித்ராவோட கஷ்டம் உழைப்பு எதுவும் வீணா போகல. அவனோட பிடிவாதத்துக்கு பலனா இதோ இந்த அவார்டு கிடைச்சிருக்கு. இதெல்லாம் நல்லதா இருக்கு மாமா. ஆனா எங்களுக்கே தெரியாத விஷயங்களை அந்த பொண்ணு எப்படி ஸ்டேஜ்ல சொன்னா மாமா?